நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கு குழும்பி இருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுடைய இஅ்திகாஃபை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய எல்லா விதமான நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. நாமும் நம்மளால் முடிந்த நேரங்களில் இஅ்திகாஃப் என்ற நிய்யத்தில் பள்ளியில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று 28வது ஜுஸ் ஓதி முடிக்கப்பட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பக்கங்கள் ஒரு அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது. சூராவினுடைய அடிப்படையில் மும்தஹினா என்ற சூரா, சஃப் என்ற அத்தியாயம், ஜும்ஆ என்ற அத்தியாயம், முனாஃபிகூன் என்ற அத்தியாயம், தகாபூன் என்ற அத்தியாயம், தலாக் என்ற அத்தியாயம், தஹரீம் என்ற அத்தியாயம், கடைசி 6 ரக்அத்துகளில் முல்க் என்ற அத்தியாயம், சுமார் 8 சூறாக்கள் 8 அத்தியாயங்கள் இன்று ஓதி முடிக்கப்பட்டுள்ளன. ஓதப்பட்ட அனைத்து வசனுடைய நற்கூலியை அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக தந்தருவானாக. அதில் நாம் பார்க்குகிற செய்தி 28வது ஜுஸில் கடைசி ஆயத்துக்கு முந்தின வசனம். தஹரீம் என்ற அத்தியாயத்தில் கடைசி ஆயத்திற்கு முந்தைய வசனம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவி செய்த துவா, இத காலத் ரப்பி இப்னி லிஇந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. மரண தருவாயில் அவர்கள் செய்த துவா, ரூஹ் உடம்பிலிருந்து வெளியேறுகிற அந்த நிலைமையில் அவர்கள் கேட்ட துவா, யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தில் ஒரு வீடை கட்டி தருவாயாக. நிறைய பேர் சொர்க்கத்தை கேட்டாங்க, ஆனா இந்த அம்மா கொஞ்சம் வித்தியாசம், சொர்க்கத்தில் எனக்கு வீடை கொடு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சொர்க்கமும் கிடைக்கும், சொர்க்கத்தில் மாளிகையும் வேண்டும். அந்த நசீபை ரூஹ் பிரியும் போது அவங்க பார்த்தாங்க, சொர்க்கத்தையும் பார்த்தார்கள், சொர்க்கத்தில் அவர்களுக்காக கட்டப்பட்ட மாளிகையும் பார்த்தார்கள். தப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, ஃபிரௌன் நல்ல உடல் அமைப்பை கொண்டவன், ஏறத்தாழ 400 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான் என்ற செய்திகள் எல்லாம் உண்டு. இவன் ஒரு நாள் கூட ஆசியா அம்மையாரை இரவு கழித்தது கிடையாது. ஒரு நாள் கூட ஃபிரௌனோடு இவர்கள் இரவில் கூடியது கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்தான். கடைசி வரை ஃபிரௌன் தொடவில்லை. உடல் குவத் இருந்தது, எந்த நோயும் கிடையாது. ஆனால் தன் மனைவி ஆசியாவை ஒரு நாள் கூட அவன் தொட்டது கிடையாது. அவனை விட்டு மனைவியாக இருந்தும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பெண் ஆசியா என்று எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, மேராஜில் போனாங்க, ஒரு கபர்ல இருந்து நறுமணம் வீசும், நல்ல வாடை அடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலே, இது யாருடைய கபரு அப்படின்னு கேட்டப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, இந்த கபர்ல ஒரு தாயும் 3 குழந்தைகளும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஃபிரௌனுடைய குடும்பத்திற்கு பணிவிடை செய்தவர்கள். இவங்களுடைய நிகழ்வு என்ன அப்படின்னா, மாஷித்தான்னு சொல்லுவாங்க. தலையை சீவக்கூடிய பெண்ணுக்கு மாஷித்தா என்று பெயர். இந்த அம்மா ஃபிரௌன்கிட்ட வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் ஃபிரௌனுடைய மகள் அந்த பெண்ணுக்கு தலையை சீவுறப்ப சீப்பு கீழே விழுந்துரும். அப்ப இந்த அம்மா எடுக்கும்போது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி எடுப்பான். அப்ப அந்த பெண்ணு
ஏன்னா நீ ஏதோ அல்லாஹ் பேர் அல்லான்னு சொல்றியே, அது யாரு? நம்முடைய கடவுள் எனது தந்தை ஃபிரௌன் தானே. இந்த பெண் மகள் ஆசியாவுக்கு பிறந்த பெண் அல்ல, ஃபிரௌனுடைய வேற மனைவிக்கு பிறந்த பிள்ளை. அப்ப அது சொல்லுது நீ ஏதோ அல்லான்னு பேரு சொல்ற, கடவுள் என் தந்தை தானே. அப்ப அந்த அம்மா உன் தந்தை கடவுள் அல்ல அப்படின்னு போல்டா சொல்லிடுவாங்க. உடனே அந்த பிள்ளை போய் ஃபிரௌன்கிட்ட சொல்லும். ஃபிரௌன் இந்த அம்மாவையும் அந்த அம்மாவினுடைய 3 பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அப்ப சொல்லுவான், நான் தான் இறைவன் சொல்லி, அல்லாஹ் இறைவன் அல்ல, நான் தான் கடவுள், கடவுளுக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா சொன்னாங்க, ரப்பி ரப்புக ரப்புல் ஆலமீன், உன்னுடைய இறைவன் என்னுடைய இறைவன், உலகத்தில் அனைவருக்கும் இறைவன் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவன் ஒரு பெரிய சட்டி எடுத்து ஒரு மாட்டினுடைய தலையளவு இருக்கிற ஈயத்தை காய்ச்சி அந்த சட்டியில் ஊற்றி சூடு பண்ணப்படும். அதுல இந்த அம்மாவினுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் போடப்படும். கடைசி ஆண் குழந்தை, பச்சில குழந்தை அது போடுகிற போது அது சொல்லும், தாயே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் பயப்படாதீர்கள், ஈமானை விட்டு விடாதீர்கள், அல்லாஹ் இறைவன் என்று உறுதியாக இருங்கள். குழந்தைகளில் குழந்தை பருவத்தில் பச்சிலம் குழந்தைகள், பேசிய குழந்தைகள் மொத்தம் 4 குழந்தைகள். ஒன்று ஈசா நபி அவர்கள் பேசிய வரலாறு குரானில் உண்டு. இன்னொன்று ஜுரைஜ் என்ற மனிதர் குழந்தை. 3வது இந்த வேலை செய்கிற இந்த பெண்ணுடைய குழந்தை. 4வது யூசுப் நபிக்கு அத்தாட்சியை காட்டிய ஒரு குழந்தை. இந்த 4 குழந்தைகள் தான் குழந்தையாக இருக்கிற போது பேசிய குழந்தை. கடைசியில் இந்த அம்மாவையும் அந்த சட்டியில் போடுகிற போது அந்த அம்மா கேட்டாங்க, ஃபிரௌனே, எங்க எல்லாரையும் உள்ள போட்டு நாங்கெல்லாம் எலும்பாயிருவோம், உடம்பெல்லாம் துண்டு துண்டா போயிடும், அந்த எலும்புகளை எடுத்து நீ ஒரே ஒரு கபர்ல அடக்கம் செய், தனித்தனியா எங்களை அடக்கம் செஞ்சிடாரு அப்படின்னு கேட்டாங்க. ஃபிரௌனும் அந்த 4 பேருடைய எலும்புகளை எடுத்து ஒன்றாக அடக்கம் செய்தான். அந்த கபரில் இருந்துதான் நறுமணத்தை நுகர்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா எப்படி ஈமானை வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? ஈமானை மறைத்து வச்சிருந்தாங்க. எப்ப வெளிப்படுத்தினாங்க என்று எழுதுகிற போது, இந்த அம்மா மௌத்தா போனாங்க இல்ல, இந்த தலை சீவுகிற பெண் இந்த அம்மாவை சட்டியில் போடுகிற போது மலக்குல் மௌத்து ரூஹ வாங்கிடுவாங்க. உள்ள போடும் போதே இந்த ரூஹு வாங்கும் போது இந்த மலக்குல் மௌத்தை கண்ணால் பார்த்தார்கள் ஆசியா அம்மையார். ஆசியா அம்மையார் இந்த வரலாறுகளில் எழுதுகிற போது தப்சீர்களில் சொல்கிறார்கள், ஆசியா அவர்களுடைய கண்களால் மலக்குல் மௌத்தை ரூஹு வாங்கும் போது பார்த்தார்கள். அப்பொழுதுதான் முழுமையாக நம்பினார்கள். இறைவன் உண்டு, மலக்குகள் உண்டு, மூசாதான் நபி என்பதை உண்மையாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பின்னால் மூசா ஃபிரௌன் வீட்டுக்கு வருவான். வந்த ஃபிரௌனை பார்த்து, வயலுன் லக்க, உனக்கு கேடுதான், உனக்கு நாசம் உண்டாகட்டும், மாசித்தாவை நெருப்பில் போட்டு நீ கொண்டு விட்டாய் என்று சொன்னபோது ஃபிரௌன் சொன்ன, நீ என்னை இறைவனா ஏத்துக்க, நீ வேற வழி மாறி போற, மாசித்தா மாதிரி நீனும் பேசுற, நீ இனி ஏத்துக்கலைன்னு சொன்னா நீ கொல்லப்படுவாய், இல்லை என்றால் உன்னை உயிர் வேண்டும் என்றால் என்னை இறைவனாக ஏற்றுக்கொள் என்று சொன்ன போதும் அதே வார்த்தையை சொன்னார்கள், என் இறைவன், உன் இறைவன், உலகத்துக்கே இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்று சொன்னார்கள். இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இவருடைய உடம்பை 4 பகுதிகளிலும் கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டு பெரிய பாறையை ஃபிரௌன் மேலே இருந்து உருட்ட சொன்னான். அந்த நிலைமையிலும் இவர்கள் செய்த துவா இந்த துவா, யா அல்லாஹ் எங்க சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு, ஃபிரௌனை விட்டும் அவனுடைய படைகளை விட்டும் அநியாயக்காரர்களை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று சொன்னவுடன்
மலக்குமார்களை கண்ணால் பார்த்தார்கள். சொர்க்கம் திறக்கப்பட்டது, இவருடைய மாளிகை காட்டப்பட்டது. ஆசியா அம்மையார் சிரித்தார்கள், சிரித்தார்கள். அதை பார்த்த ஃபிரௌன் சொன்னான், இவள் பைத்தியம், உயிர் போற நேரத்தில் இவர் சிரித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னான். அந்த பாறை உருண்டு வந்து மேலே விழுகுவதற்கு முன்னால் மலக்குல் மௌத் ரூஹை வாங்கி விட்டார்கள். எந்த வழியையும் ஆசியா அம்மையார் அவர்கள் சுவைக்கவில்லை, அனுபவிக்கவில்லை என்று வரலாறுகளில் எழுதி தருகிறார்கள். அன்பானவர்களே, சில நல்லோர்களை கெட்டவர்கள் பார்க்கிற போது அவர்களை பைத்தியம் போன்று தெரியலாம். அவர்கள் உண்மையில் பைத்தியம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். நல்லோர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் அல்லாஹ் காட்டுவான். கெட்டவுடைய கண்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் நேர்வழியை காட்ட மாட்டான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. பல்வேறு செய்திகள் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இதோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொடுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவருடைய தொடர்போடு வாழுகிற நன்னசீபையும், நல்லவர்களை கண்ணியப்படுத்தி வாழுகிற நன்னசீபையும், நல்லவர்களோடு சுகுணத்தில் இருக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.